Hi everyone, this is Arish from Vistatech. டேட்டா அனலிஸ்டில் டே 6ல் இருக்கும். ஸோ டே 5ல் பார்த்தீங்கன்னா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜில் என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜில் இருக்க கமெண்ட். ஸோ இங்கே டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜில் இருக்கிற கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கமெண்ட் இருக்குது. இன்செர்ட், அப்டேட், டெலிட். இன்செர்ட்னா நம்ம ஒரு இவ்வளோ நேரம் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, டேபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, டேட்டா டைப்ஸ் என்னென்ன இருக்குது, கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துருக்கோம். பட் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா இன்செர்ட், டெலிட், அப்டேட். இப்போ என்ன பண்ண போகிறோம், டேபிள்ஸில் வேல்யூஸ் ஆட் பண்ண போகிறோம், அந்த வேல்யூஸை அப்டேட் பண்ண போகிறோம், அதை டெலீட் பண்ண போகிறோம், இந்த ப்ராசஸ்க்குள்ளே போக போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம இதை இன்செர்ட்லேயும் சரி, அப்டேட்லேயும் சரி, டெலீட்லேயும் சரி, காலம் வச்சும் பண்ண முடியும், காலம் இல்லாமலேயும் பண்ண முடியும், அப்டேட்டும் காலம் வச்சு பண்ண முடியும், அப்டேட் காலம் இல்லாமல் பண்ண முடியும். இந்த எல்லா ப்ராசஸுமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதே மாதிரி போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ட்ரங்கேட் அண்ட் டெலிட் ட்ராப் வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம டேபிள்ஸ்குள்ளே வேல்யூஸ் ஆட் பண்ணாததுனால. இப்போ நம்ம வேல்யூஸ் ஆட் பண்ண போகிறதுனால நம்ம அதையும் பண்ணலாம் போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இன்செர்ட் கமெண்ட்ஸ். இன்செர்ட் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பேசிக் சிங்கிள் ரோ கமெண்ட்ஸ், இன்செர்ட் வித்தவுட் காலம் நேம், இன்செர்ட் ஸ்பெசிஃபிக் காலம் ஒன்லி, இன்செர்ட் மல்டிபிள் ரோ, இன்செர்ட் வித் கேல்குலேஷன்ஸ். இந்த மாதிரி குவாரிஸ் சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்செர்ட்லேயே இத்தனை வகையாக இன்செர்ட் பண்ணலாம். இதெல்லாம் எப்படி இன்செர்ட் பண்ணணும் சொல்லி நம்ம நேற்று கிரியேட் பண்ண டேட்டா பேஸில் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அந்த எஸ்கியூஎல் ஒர்க் ஸ்பேஸ் போய்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் கஸ்டமர்னு சொல்லி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி அதில் வந்து மல்டிபிள் காலம்ஸும் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை காலம்ஸ் வச்சிருக்குன்னு பார்த்துக்கலாம். இது இப்படி தான் இருக்குது, எந்த டேட்டாவும் வேல்யூவும் ஆட் ஆகலை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேல்யூஸ் ஆட் பண்ண போகிறோம். எப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் இன்செர்ட் இன் சிங்கிள் ரோ, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இன்செர்ட் டைப் பண்ணணும். நான் ஏற்கனவே இங்கே செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் டேட்டா பேஸை. ஸோ அதனால் நான் டேரெக்டாக இன்செர்ட் போகிறேன். அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணலன்னா யூஸ் சொல்லிட்டு டேட்டா பேஸ் பேர் கொடுத்துட்டா போகணும். ஓகேவா? ஸோ இன்செர்ட் கொடுத்த அப்புறம் இன்டூன் போடணும். இன்டூன் போட்ட அப்புறம் நம்ம எந்த டேபிளில் போட போகிறோம்னு பார்க்கணும். இப்போ எந்த டேபிளில் போட போகிறேன்னா நான் கஸ்டமர் டேபிளில் போட போகிறேன். ஸோ அந்த கஸ்டமர் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கஸ்டமர்ஸில் இருக்கிற காலம் நேம் எல்லாமே டைப் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காலம் நேம் பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி, அதுக்கப்புறம் என்னென்ன காலம் நேம் இருக்கோ லைனாக டைப் பண்ணணும். ஈவினிங் நேம், கண்ட்ரி கோடு, கண்ட்ரி கோடில் வந்து ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் பேலன்ஸ், அதுக்கப்புறம் ஏஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயோடேட்டா, அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ரேம், அங்கே என்ன ஸ்பெல்லிங் இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணுங்க. காலம் பேர் தப்பானா டேட்டா என்ட்ரி ஆகாது. டேட், அப்புறமா டைம்னு போட்டிருக்கேன். ஸோ அடுத்தப்புறம் பயோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4. ஸோ காலம் பேர்லாம் டைப் பண்ணோன்னா ப்ராக்கெட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்கெட்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வேல்யூஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் என்டர் கொடுத்துட்டேன். ஸோ என்டர் கொடுத்துட்டு வேல்யூ, ஓகே. வேல்யூவில் இப்போ நான் என்ன கொடுக்க போகிறேன்னா இப்போது ஃபஸ்ட்டு அங்கே என்ன காலம் கொடுத்துருக்கோம், யூசர் ஐடி காலம் கொடுத்துருக்கோம். இப்போ யூசர் ஐடிக்கு ஒரு ஐடி. ஸோ ஐடி பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுக்குறேன்னா 01 கொடுக்குறேன். அதுக்கப்புறம் யூசர் நேம் கொடுக்கணும். யூசர் நேம் வந்து ஏன்னு கொடுக்குறேன். ஓகேவா? யூசர் நேம் ஏன்னு கொடுத்த அப்புறம் யூசர் இமெயில் கேட்கும். அதுக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் டபுள் கோட்ஸ் போட்டேன். இமெயில் கேட்கும் இங்கே @gmail.com போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி கமா போட்டு நேம் வந்து
2 போட்டுக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது கண்ட்ரி கோட் போட போகிறோம். கண்ட்ரி கோட் வந்து நம்ம வந்து 2 கேரக்டர்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஐஎன் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் பேலன்ஸ் போடணும். அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து 5000.00 போடுறேன். ஸோ நான் அக்கௌண்ட் நம்பர் வந்து எதில் போட்டிருக்கேன்னா டெசிமல் 2ல் தான் போட்டிருக்கேன். ஸோ 3 டெசிமல் கொடுக்கக்கூடாது, 2 டெசிமலில் இது பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் 13 போடுறேன். அதுக்கப்புறம் பேங்க், இப்போ பேங்க் நேம் பார்த்தீங்கன்னா பேங்க் ஏ அண்ட் பேங்க் பி மட்டும் ஆப்ஷன் இருக்குது. நான் இப்போ பேங்க் ஏ போட்டுக்கிறேன். ஸோ இங்கேருந்தே காப்பி பண்ணிக்கிறேன். பேங்க் நேம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பயோடேட்டா. இப்போ டேட் வந்து நான் வந்து இன்னைக்கான டேட் போடுறேன். 2026 ஓகேவா? 0108 இன்னைக்கான டேட் போட்டாச்சு. இதுவும் டபுள் கோட்ஸில் போடணும். மிஸ் பண்ணிட்டேன், இந்த கோட்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ கமா போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்போ நவுன்னு போட்டுக்கிறேன். நவுனா இப்போக்கான டைம் வந்துடும். ஓகேவா? ரோல் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் போடுறேன். டேட் ஆஃப் பர்த், ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் அண்ட் டைம், பயோவில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் போடுறேன். சாஃப்ட்வேர் மட்டும் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ அடுத்த லாஸ்ட்டாக என்ன இருக்குன்னா ஃபோன் நம்பர் இருக்குது. ஃபோன் நம்பர் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஃபோன் நம்பர் போட்டால் முடிஞ்சிடும். இப்போ ஒரு வாட்டி எல்லாத்தையும் கரெக்டாக போட்டிருக்கோமான்னு செக் பண்ணிட்டு இங்கே நான் ரன் கொடுக்குறேன். இன்சர்ட் ஆயிடுச்சுன்னு காமிக்குது. ஸோ நான் இதை வந்து என்ன பண்ணுறேன்னா திருப்பியும் எக்ஸிக்யூட் பண்ணி காத்தனா எனக்கு நான் கொடுத்த டேட்டா இன்சர்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு மெத்தட். ஓகேவா? நம்ம வந்து இன்சர்ட் இன்டு கஸ்டமர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் எல்லாத்தோட காலம் நேமும் கொடுக்கணும். ஓகேவா? காலம் நேம் கொடுத்துட்டு வேல்யூ கொடுத்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் என்ன காலம் கொடுத்துருக்கோமோ அதில் என்ன வேல்யூ போனோமோ அது கொடுக்கணும். ஸோ லைக் வைஸ் இப்போ யூசர் ஐடி ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன், அதுக்கான யூசர் நம்பரும் இங்கே கொடுப்பேன். யூசர் நேம் இங்கே கொடுத்துருக்கேன், அதுக்கான ஏன் இங்கே கொடுத்தேன். இப்போ இமெயில் இங்கே கொடுத்துருக்கேன், இங்கே இமெயில் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஓகேங்களா? இது ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா வித்தவுட் காலம் இல்லாமலே நம்மளால டேட்டாஸை இன்புட் பண்ண முடியும். அதுதான் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா திருப்பியும் ஒர்க் ஸ்பேஸ் போயிட்டு நான் இதை செலக்ட் ஆல் கொடுத்து டெலீட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இன்சர்ட் இன்டு ஓகேவா கஸ்டமர் கொடுத்த அப்புறம் டைரெக்டாக வேல்யூ. ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு நிமிஷம் கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டு இங்கே இருக்கிற வேல்யூவை அப்படியே எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதில் வந்து சேஞ்சஸ் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேல்யூவை நான் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிட்டு இதை எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா இன்சர்ட் இன்டு கஸ்டமர் டேபிள் வந்துருச்சு. இப்போ என்னன்னா வேல்யூஸ். ஸோ நான் ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அந்த வேல்யூஸ் லைனாக போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இப்போ ஏற்கனவே இருக்கிறதுனால நான் இங்கே சேஞ்சஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். இங்கே 25 போட்டுக்கிறேன். சாஃப்ட்வேர்னு போடல, ஏஐன்னு போட்டுக்கிறேன். இங்கே வேறு ஏதாச்சும் நம்பர் போட்டுறேன். ஓகேவா? போட்ட அப்புறம் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போது இதுவும் ஆட் ஆகிருக்கு.
ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதை ரீஃப்ரெஷ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிலேயே ஆட் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கஸ்டமர் இந்த காலம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வேல்யூ கொடுத்து போட முறை வந்துருச்சு. இன்சர்ட் இன்டு கஸ்டமர் அதாவது டேபிள் நேம் கொடுத்துட்டு வேல்யூ கொடுத்துட்டு ஆட் பண்ண முறை ஆட் ஆச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் 2 மெத்தட் பார்த்துட்டோம். பேசிக் மெத்தடும் பார்த்துட்டோம், வித்தவுட் காலம் நேமும் பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ணோம், ஸ்பெசிஃபிக் காலம் ஒரு 2-3 காலம்ல மட்டும்தான் நம்மளுக்கு டேட்டாஸ் என்ட்ரி ஆகணும், மற்றபடி வேற எங்கேயுமே என்ட்ரி ஆக தேவையில்லைன்ற போது நம்ம எப்படி பண்றதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். நான் இன்னொரு புது குவரி எழுதி இருக்கேன், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ண போறேன்னா ஸ்பெசிஃபிக் காலம் மட்டும் சொல்லியிருக்கோம்ல, ஆஸ் யூஷுவல் இன்சர்ட் போட்டு தான் ஆகணும். இன்சர்ட் போட்டு இன்டூ போடணும். ஓகேவா? இன்சர்ட் போட்டு இன்டூ போட்டு கஸ்டமர். ஓகேவா? கஸ்டமர் போட்டு எந்தெந்த காலம்லாம் டேட்டா போட போறோம்னா யூசர் ஐடி போடுது. யூசர் ஐடி எந்தெந்த காலம்லாம் போட போறோமோ அதை மட்டும் சொல்லிக்கலாம். ஸோ யூசர் ஐடி போட்டுக்கலாம். இதில் நாட் நன்ல இருக்க வேண்டியது யூசர் ஐடி, யூசர் நேம், இமெயில். ஓகேவா? யூசர் இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்கிறதுலாம் அது வந்து நாட் நன்ல இருக்கக்கூடாது. ஸோ அதை போட்டுக்கலாம். யூசர் நேம், இமெயில். இப்போ என்ன பண்ணலாம்னா வேல்யூ, இதுக்கான வேல்யூஸ் மட்டும் கொடுங்க. இப்போ இதுக்கான வேல்யூ யூசர் ஐடி என்ன கொடுக்க போகிறேன்னா 05ன்னு கொடுக்கலாமா? 02 வரைக்கும் முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 05ன்னு கொடுக்குறேன். 05 டபுள் கோட்ஸ். டபுள் கோட்ஸில் இப்போ என்னென்னா யூசர் ஐடி இப்போ வந்து இது சின்னு கொடுத்துக்கிறேன். யூசர் நேமும் சின்னு கொடுக்குறேன். ஓகேவா? அடுத்தது இமெயில் ஐடி c@gmail.com கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ எரர் காமிக்குது. என்னென்னா காலம் கவுண்ட் டஸ் நாட் மேட்ச் வித் ரோ 1. காலம் கவுண்ட் இங்கே எத்தனை இருக்குன்னா 3 தான் இருக்குது. பட் இங்கே என்டர் பண்ணுறது 4 இருக்குது. ஸோ அதனால தான் எரர் காமிச்சிருக்கு. நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ போய் இதை திருப்பி ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தா சி காலமில் இருக்கும். நம்ம கொடுக்கறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்ஐ வந்துருச்சு, 0 வந்துருச்சு, மிச்சம் எல்லாமே நல் வந்துருச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டும் வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக, மிச்சம் எல்லாத்துலேயும் நல் வந்துருச்சு. ஓகேவா? இது மாதிரி நம்மளால வந்து ஸ்பெசிஃபிக் காலத்துக்கு மட்டும் கூட இன்சர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ மல்டிபிள் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா, இப்போ மல்டிபிள் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணும்போது நம்ம மல்டிபிள் ரோஸ் இருக்கும்ல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை இங்கே ஏற்கனவே நம்ம ஒரு ஃபைல் எடுத்து வச்சோம்ல, இது வேல்யூ 1. இந்த வேல்யூ 1 முடிஞ்ச உடனே நான் என்ன பண்ண போகிறேன்னா கமா போட்டு இதை காப்பி பண்ணிக்க போகிறேன். காப்பி பண்ணிவிட்டு இதே மாதிரி என்டர் கொடுத்து இன்னொரு வேல்யூ, இதே மாதிரி என்டர் கொடுத்து இன்னொரு வேல்யூ, இதே மாதிரி என்டர் கொடுத்து இன்னொரு வேல்யூ, இந்த மாதிரி மல்டிபிள் வேல்யூஸ் கொடுத்துட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணாலும் எல்லாமே 2ன்னு இருக்குது ப்ரைமரி கீ. இது மாற்றணும். இப்போ என்னென்னா இது 3ன்னு மாற்றுறேன், இது 4, இது 5 ஏற்கனவே இருக்குது. அப்போ இது 6, இது 7ஆக மாற்றுறேன். இப்போ இதை ரன் பண்ணுறேன். இமெயில் ஐடியும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஸோ எல்லாத்தையும் யூனிஃபார்ம் மாற்றலாம். இப்போ ABC வரைக்கும் முடிச்சிருக்கோம். இப்போ D வச்சுக்கலாம். இங்கே ஈன்னு போடுறேன். இது F. நான் சும்மா ரேண்டமாக ஒரு வேர்ட்ஸ் போட்டுட்ருக்கேன். இது Gன்னு போடுறேன். இப்போ இதை ரன் பண்ணலாம். இன்சர்ட் ஆகிருக்கும். இப்போ போய் பார்த்தோன்னா அத்தனை காலம் நான் இன்சர்ட் கொடுத்தேன்ல, அது அத்தனையுமே இங்கே ஆட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இது மல்டிபிள் ரோஸ். இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், சிங்கிள் ரோ எப்படி ஆட் பண்ணுறது, வித்தவுட் காலம் நேம் எப்படி ஆட் பண்ணுறது, ஸ்பெசிஃபிக் காலம்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, மல்டிபிள் ரோஸ் எப்படி ஆட் பண்ணுறது, அதாவது மல்டிபிள் ரோஸை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா இன்சர்ட் வித் கேல்குலேஷன் பார்க்க போகிறோம். ஸோ கேல்குலேஷன்னா என்ன சார்னா, இப்போது
இங்கே ஒரு கேல்குலேஷன் போட போகிறோம். நான் திருப்பியும் ஒரு நியூ ஷீட்ஸ் ஓப்பன் பண்ணி கேல்குலேஷனோட போகலாம். சேம் இந்த லைன் போதும். இன்சர்ட் இன்டூ கஸ்டமர் வேல்யூன்னு இருக்குல்ல, இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இங்கே 9 போடுறேன். 9 போட்டு இட்ஸெட் போடுறேன். இங்கேயும் இட்ஸெட் போடுறேன். இங்கேயும் இட்ஸெட் போடுறேன். ஓகேவா? இட்ஸெட் போட்டு இப்போ ஒரு கேல்குலேஷன் போடலாம். என்ன கேல்குலேஷன் போடுறோன்னா அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்குல்ல, இதான் அக்கௌண்ட் பேலன்ஸ். அக்கௌண்ட் பேலன்ஸ் என்ன பண்ணலாம்னா 100 ஸ்டார் 100 கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணலாம்னா இது கேல்குலேட் பண்ணி ரன் பண்ணலாம். இது செமிகோலன் இருக்குது, இது கொடுத்துட்டு ஆட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அது கேல்குலேட் பண்ணி வந்திருக்கும். இதை நான் திருப்பி ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த கேல்குலேஷனுக்கு கேல்குலேட் பண்ணி வந்திருக்கு. இப்படி தான் நம்மளோட இன்சர்ட்ஸ் எல்லாமே பண்ணுவோம். ஸோ டேட்டா மேனிகுலேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன இன்சர்ட்ஸ்லேயே நிறைய மெத்தட்ஸில் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ சிங்கிள் ரோ இன்சர்ட் பண்ணலாம், காலம் நேம் இல்லாமல் இன்சர்ட் பண்ணலாம், ஸ்பெசிஃபிக் காலம் வச்சு இன்சர்ட் பண்ணலாம், மல்டிபிள் ரோஸ் இன்சர்ட் பண்ணலாம், ஆர் கேல்குலேஷன் வச்சும் இன்சர்ட்ஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அப்டேட்லேயும் இது எல்லாமே பண்ண முடியும். சிங்கிள் ரோ பண்ண முடியும், மல்டிபிள் காலம்ஸ் பண்ண முடியும், மல்டிபிள் ரோஸ் பண்ண முடியும், கேல்குலேஷன் பண்ண முடியும், கேசஸ் வச்சு அப்டேட் பண்ண முடியும். இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே கேசஸ் வச்சு 2 இருக்குது, பட் ஒரு வாட்டி தான் கேசஸ் வச்சு நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட். இப்போ அப்டேட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதான் வேல்யூஸ், நம்மளுக்கு இருக்கிற வேல்யூஸ் இதான்னு சொல்லி நம்மளுக்கு டேபிள் தெரியும். ஓகேவா? இப்போ நான் இதில் அப்டேட் பண்ண போகிறேன். ஒரு முக்கியமான இன்சர்ட்டில் மேனுவலாக இன்சர்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிட்டு இங்கே நீங்கள் 10 இங்கே y at gmail.com yy in age bank A 2025 0505. ஓகேவா? இதுக்கு காப்பி பண்ணிக்கிறேன். இந்த காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். போட்டு இப்போ இங்கே ஏதாச்சும் போடணும். இங்கே வந்து டிஎஸ்ன்னு போடுறேன். இங்கே ஏபிஎம் போல் ஏதாச்சும் ஒரு நம்பர் போட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டேட்டாஸ் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிட்டு இங்கே அப்ளை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். திருப்பி அப்ளை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகி அந்த டேட்டா இங்கே ஆட் ஆகிடும். ஓகேவா? இப்படியும் ஆட் பண்ணலாம். ஸோ குவாரி எழுதாமல் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்படி டேரெக்டாக டேபிளில் போய் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ அப்டேட்டுக்கு போகும். ஸோ அப்டேட்டுக்கு நியூ குவாரி பேஜ் எழுதிப்போம். இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ என்ன அப்டேட் பண்ண போகிறேன்னு பார்க்கலாம். அப்டேட். ஓகேவா? அப்டேட் என்ன டேபிள் கஸ்டமர் எப்பயும் போல் கஸ்டமர் வந்துருச்சு. இப்போ செட் ஒன்று என்ன அப்டேட் பண்ண போகிறோம்னு சொல்லணும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இசட் இருக்காங்களே, இசட்டுக்கு வந்து 10,000 இருக்குது, இல்லை ஒய்க்கு வந்து 2,000 இருக்குது, அது 20,000 மாற்ற போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஈக்குவல் டு செட்டு. ஓகேவா? என்ன மாற்ற போகிறேன், என்ன காலம் பேர் என்ன, அதுக்கு அக்கௌண்ட் நேம். ஓகேவா? இப்போ அக்கௌண்ட் நேம் காலமை காப்பி பண்ணிப்பேன். சரி, அக்கௌண்ட் பேலன்ஸை காப்பி பண்ணிவிட்டு இங்கே போய் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஈக்குவல் டு 20,000 போட்டேன். போட்ட அப்புறம் எங்கே மாற்றணும்னு கேட்கும். அப்போ நம்ம வேறுன்ற ஒரு கமாண்டை யூஸ் பண்ணி இப்போ எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம், யூசர் நேம் வச்சு தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். இங்கே யூசர் நேம் வைக்கு என்னவா இருக்குது, 2 y, ஒரே ஒரு y இருக்குது யூசர் நேம். அப்போ என்ன பண்ண போகிறோன்னா யூசர் நேம் ஈக்குவல் டு yன்னு கொடுத்துட்டு செமிகோலன் வச்சோன்னா அது அப்டேட் ஆகிடும். இப்போ நம்ம இதை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா y வந்து 20,000 மாறி இருக்கும். ஓகேவா?
ஸோ இதுக்கு தான் சிங்கிள் ரோ அப்டேட்ன்றாங்க. இப்போ இதே நான் மல்டிபிள் ரோஸ் அப்டேட் பண்ணணும்னா நான் எப்படி அப்டேட் பண்ணுவேன்னா, இப்போது திருப்பி ஒரு குவரி பேஜ் எடுத்துப்போம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மல்டிபிள் ரோஸ் இப்போ அப்டேட் ஓகேவா, கஸ்டமர் அப்டேட் கஸ்டமர் கொடுத்துட்டு திருப்பியும் அதே தான் செட் ஓகேவா. செட்டில் போய் அக்கௌண்ட் பேலன்ஸ் என்ன பண்ண போகலாம்னா எல்லாருக்குமே 0 பண்ணலாம். ஸோ அக்கௌண்ட் பேலன்ஸ் ஈக்குவல் டு அக்கௌண்ட் பேலன்ஸ் வேர் ஓகேவா. வேர்ன்னு போட்டு நான் டேபிளில் எல்லாருக்குமே என்ன காமனாக இருக்குன்னு பார்த்தா கண்ட்ரி கோட் தான் காமனாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணோம் வேர் அப்போ கண்ட்ரி கோடை காப்பி பண்ணி ஈக்குவல் டு ஐஎன் கொடுத்தேன்னா எக்ஸிக்யூட் கொடுத்தேன்னா ஸோ சேஃபர் மோட் இல்லைன்னு சொல்லுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்டர் கொடுத்துட்டு சேஃபர் மோடுக்கு மூட போகிறேன். செட் எஸ்கியூஎல் சேஃப் ஓகேவா சேஃப் அப்டேட் இந்த மாதிரி உங்களுக்கு எரர் காமிச்சுன்னா இந்த லைனை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த எரர் வந்து கிளியர் ஆகி உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேவா. கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். இப்போ அப்டேட் ஆகிருக்கு பாருங்கள். அட் த சேம் டைம் இங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு சாரி அக்கௌண்ட் பேலன்ஸ் கொடுத்துருவேன் 0ன்னு கொடுக்கணும். இப்போ இதை அப்டேட் பண்ணனா எல்லாருக்குமே அக்கௌண்ட் பேலன்ஸ் 0ன்னு காமிக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் மல்டிபிள் அப்டேட்ஸ் பண்ணணும் ஓகேவா. ஸோ நம்ம இப்போ வரைக்கும் அப்டேட்ஸில் என்ன பண்ணிருப்போம்னா சிங்கிள் காலம் அப்டேட் மல்டிபிள் காலம் அப்டேட் பார்த்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரோஸ் அப்டேட்டும் பார்த்துட்டோம் ஓகேவா. இப்போ அடுத்தது அப்டேட் வித் கேல்குலேஷன் பார்க்கலாம். அதுவும் சிம்பிள் தான், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம்ல அதே மெத்தட்லேயே அப்டேட் வித் கேல்குலேஷனும் பண்ணலாம். ஸோ திருப்பி ஒரு புது குவரி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு அப்டேட் ஓகேவா அப்டேட் அதே தான் கஸ்டமர் கொடுத்த அப்புறம் சாரி ஸ்பெல்லிங் தப்பு பண்ணிருக்கேன். கஸ்டமர் ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் மல்டிபிள் அப்டேட்ஸ் பண்ண போகிறோம் ஓகேவா. இப்போ மல்டிபிள் அப்டேட்ஸ் கிடையாது, மல்டிபிள் ரோ பார்த்தாச்சு, மல்டிபிள் கேல்குலேஷன்ஸ் பண்ண போகிறோம். மல்டிபிள் கேல்குலேஷனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா என்ன கேல்குலேட் பண்ணலாம்னு சொல்லி முதல்ல இது இங்கே போய் பார்க்கலாம். சரி என்ன கேல்குலேட் பண்ணலாம்னா அக்கௌண்ட்ஸில் எதுவும் பண்ண முடியாது. சரி கேஜை எல்லாருக்குமே ஒன்னை ஆட் பண்ண சொல்லலாம் ஓகேவா. இப்போ கஸ்டமர் அப்டேட்டில் போயிட்டு செட்டு ஓகேவா ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ் ப்ளஸ் 1ன்னு சொல்லிட்டு வேர் ஆஸ் யூஷுவல் இதில் எழுதுனது தான் கண்ட்ரி கோடு எல்லாருக்குமே சேமாக இருக்கும். அதையும் கொடுத்துட்டு ரன் ஆகலான்னு பார்க்கலாம். ரன் ஆகாது இல்லைன்னா நம்ம வந்து சேஃப் கேட்டுச்சுன்னா சேஃப் மோட் கொடுத்துட்டு போகலாம். ரன் ஆகிருக்கு. நம்ம இப்போ போய் பார்த்தோன்னா ஏற்கனவே எல்லாருக்குமே 30, 20, 36 இருக்கும். இப்போ எல்லாமே 37 மாறி இருக்கும் ஓகேவா. இதுதான் மல்டிபிள் வித் கேல்குலேஷன் அப்டேட் பண்ணுறது. இப்போ வந்து கே ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு அப்டேட் பண்ணுறது. கே ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் ஒரு செட் ஆஃப் இப்போ வந்து வென் கண்ட்ரி கோட் வந்து ஐயா இருந்துச்சுன்னா பேங்க் ஏ இந்த மாதிரி ஒரு கேஸ் செட் பண்ண போகிறோம். நான் இங்கே டைப் பண்ணுறேன், உங்களுக்கு அப்போ புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஐஎன்னு இருக்கு ஓகேவா. நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ கொஞ்சம் பேருக்கு மாற்ற போகிறேன், கண்ட்ரி கூட மாற்ற போகிறேன். செட்டில் இங்கே கண்ட்ரி கோட் வந்து இப்போ என்னென்னு பண்ண போகிறோம்னா யூஎஸ் மாற்ற போகிறேன் ஓகேவா. யூஎஸ்ன்னு மாற்றிட்டு யார் யாருக்கெல்லாம் மாற்ற போகிறேன்னா யூசர் நேம் வந்து யூசர் ஐடி வந்து ஈக்குவல் டு
1 யார் யாருக்கு மாற்றலாம்னா இங்கே 1க்கும் 2க்கும் 1 2 1 3 5 மாற்றலாம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே போய் 1 ஓகேவா? ஃபஸ்ட்டு 1க்கு ரன் பண்ணுறேன், அப்டேட் ஆயிடுச்சு. 3க்கு ரன் பண்ணுறேன், அப்டேட் ஆகும். அதுக்கப்புறம் 5க்கு மாற்றுறேன். ஓகேவா? இப்போ மாற்றிட்டேன். இன்னொன்று இப்போ போய் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா எல்லாமே யூகேன்னு மாறி இருக்கும், யூஎஸ் மாறி இருக்கும். இப்போது யூகேக்கும் மாற்றிடலாம். இப்போ யூகேக்கு வந்து யார் யாருக்கெல்லாம் யூகேக்கு யார் யாருக்கெல்லாம் மாற்றலாம்னா 2க்கும் 4க்கும் மட்டும் மாற்றலாம். டூக்கு 4க்கு மட்டும் மாத்துறேன். ஓகேவா? இப்போ யூஎஸ்க்கு பேங்க்குக்கு எல்லாமே பேங்க் ஏ, யூஎஸ்க்கும் யூகேக்கும் பேங்க் ஏ, மிச்சம் எல்லாருக்குமே பேங்க் பி இருக்கணும். ஓகேவா? பட் இங்க நிறைய பேருக்கு பேங்க் ஏ தான் இருக்கு. ஸோ இங்க பாருங்க, இங்க இந்தியாவுக்கு பேங்க் ஏ இருக்கு, ஆனால் இந்தியான்னு இருந்தால் பேங்க் பி தான் இருக்கணும். இப்போ இதுக்கான கேஸ் போட போறேன். ஓகேவா? இப்போ நான் இதுக்கான கேஸ் எப்படி எழுத போறேன்னா அப்டேட், ஓகேவா? அப்டேட் கஸ்டமர் செட்டு பேங்க் நேமு ஓகேவா ஈக்குவல் டு கேஸ்ன்னு சொல்லலாம். கேஸ்ன்னு சொன்னால் இப்போ வந்து நம்ம கண்டிஷன்ஸ் எழுதலாம். வென் என்ன கண்டிஷன்னா கண்ட்ரி கோடு வந்து ஈக்குவல் டு ஐஎன்ஆ இருந்தா தென் அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், பேங்க் ஏ. ஓகேவா? இது ஒரு கண்டிஷன். இதுக்கு செமிகோலன் போட்டு இப்போ நான் இதை என்ன பார்ப்பேன்னா திருப்பி காப்பி பண்ணிட்டு 3ஆ போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ இங்கே என்ன போடுறேன், யூஎஸ் போடுறேன், இங்கே போடுறது யூகே. ஸோ யூகேனா நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், பின்னு சொல்லிட்டோம். யூஎஸ்க்கும் யூகேக்கும் பின்னு சொல்லியிருக்கோம். பி இங்கேயும் பி. ஒரே நிமிஷம், இங்கேயே எரர் காமிக்குது, செமிகோலன் வராது. ஓகேவா? இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இப்போ இதில் எதுவுமே இல்லைன்னா எல்ஸ்ன்னு ஒன்று போடணும். ஓகேவா? பேங்க் நேம். ஓகேவா? இது இந்த கண்ட்ரி கோடில் இல்லைன்னா இது ரன் ஆகும். இப்போ என்ன கொடுக்குறேன்னா எண்டு செமிகோலன். இப்போ இதை நான் ரன் பண்ணேன்னா இப்போ பாருங்க, கஸ்டமர் டேபிள் இப்போ ரன் பண்ணும்போது எல்லாருக்குமே யார் யாருக்கு என்னென்ன பேங்க்கோ அது மாறி இருக்கும். ஓகேவா? பேங்க்கே வந்து இந்தியாவுக்கு வந்துருச்சு. ஸோ லைக் வைஸ் இந்த மாதிரி கஸ்டமாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கேசஸ் வச்சு போகிறதா அப்டேட் வித் கேஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னா இன்சர்ட்ஸில் சிங்கிள் ரோ மல்டிபிள் காலம் நேம் இல்லாமல் ஸ்பெசிஃபிக் காலமை வச்சு மல்டிபிள் ரோஸ் எப்படி ஆட் பண்ணுறது, கேல்குலேஷன் வச்சு. அப்டேட்லேயும் சிங்கிள் ரோ மல்டிபிள் ரோஸ் அண்ட் காலம்ஸு கேல்குலேஷன் வச்சு எப்படி பண்ணுறது, கேஸ் ஸ்டேட்மெண்ட் வச்சு பண்ணுறது எப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து நம்ம டெலீட் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்க்க போகிறது டெலீட். டெலீட்டில் பார்த்தீங்கன்னா பேசிக் டெலீட், மல்டிபிள் ரோ டெலீட்ஸ், டெலீட் இன்னு அப்புறமா டெலீட் வித் நல் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம டெலீட் பண்ணலாம். ஸோ டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே டேட்டாஸ். ஓகேவா? இப்போ நம்ம இதை டெலீட் பண்ண போகிறோம். நான் ஒரு நியூ காலம் எடுக்கிறேன். இப்போ நான் என்ன எழுத போகிறேன்னா ஸ்கூல் டேட்டா பேஸில் இருக்குது. நான் முதல்ல கம்பெனி டேட்டா பேஸ்க்கு மாறிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டெலீட். ஓகேவா? டிஎல்டி டெலீட். என்ன டெலீட் பண்ண போகிறோன்னா ஃப்ரம் எந்த டேபிள்னு முடிச்சுட்டு சொல்லிடணும். கஸ்டமர்னு சொல்லிட்டு இப்போ வேர் இப்போ நான் என்ன எழுத போகிறேன்னா இங்கே போய்
இங்கே இதில் பார்த்தோன்னா ஒரே நிமிஷம். இப்போ நம்ம எதில் கோட் போடுறோம்னா 10ல் போடுறோமா, இதை நான் இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன். எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம எதில் பண்ணலான்னா யூசர் ஐடி வச்சு தான் பண்ண போகிறோம். ஓகே, நான் யூசர் ஐடி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து யூசர் ஐடி ஈக்குவல் டு 10 யூசர் ஐடியை டெலீட் பண்ண போகிறேன். ரன் பண்ணனா டெலீட் ஆகிருக்கும். இப்போ இதை ரீஃப்ரெஷ் பண்ணி பண்ணோன்னா இங்கே இப்போ 10 இருக்குது. திருப்பி ரன் பண்ணி பார்த்தோன்னா 10 இருக்காது. ஓகேவா? ஸோ 10 ரிமூவ் ஆகிருக்கும். இது சிங்கிள் ரோ இருக்குது. இப்போ மல்டிபிள் ரோஸை டெலீட் பண்ணணும்ன்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ இங்கேயே கூட நம்ம மாற்றி மாற்றி மல்டிபிள் ரோஸை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ மல்டிபிள் ரோஸ்னால் எப்படி டெலீட் பண்ணுவோன்னா, இதில் கண்டிஷன்ஸ் இருக்கும். சரி, இப்போ நம்ம இதில் பேங்க் இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண போகிறதில்ல, கரெக்டாக? பேங்க் பி ஃபுல்லாக டெலிட் பண்ணால் யூஎஸ் யூகே போயிடும். அப்படி போனால் நம்மளுக்கு டேட்டாவே இருக்காது. சரி, நான் இதை நல்லா இருக்காது. சரி, இப்போ நம்ம வேற ஏதாச்சும் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். இப்போ நம்ம யூஎஸை மட்டும் ரிமூவ் பண்ண சொல்லலாம். அப்படின்னும் போது இங்கே கண்டிஷனில் கண்ட்ரி கோடு வந்து யூஎஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா யூஎஸ்ன்னு இருக்கிற எல்லாமே போயிடும். இப்போ போய் பார்த்தீங்கன்னா யூஎஸ் இப்போ இருக்கும். ரீஃப்ரெஷ் பண்ணனா யூஎஸோட டேட்டா ஃபுல்லாக போயிருக்கும். ஓகேவா? அடுத்தது நம்ம இப்போ பார்க்க போகிறது மல்டிபிள் ரோ பார்த்துட்டோம். இப்போ இன்னை வச்சு எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே தான், பட் இதில் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை எடுத்துடுறேன். நான் யூசர் ஐடி வச்சுக்கிறேன். நான் யூசர் ஐடியை வச்சுட்டு நான் என்ன சொல்ல போகிறேன்னா, எனக்கு 2-3 ஐடி தான் டெலீட் பண்ணும். அந்த இன்னில் ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு எந்தெந்த ஐடி தான் டெலீட் பண்ணணும்னா, நான் 2 டெலீட் பண்ணணும், 4 டெலீட் பண்ணணும், 2 டெலீட் பண்ண போகிறேன், 9 டெலீட் பண்ண போகிறேன். என்னென்ன ஐடி வேணும் டெலீட் பண்ணணுமோ 2 டெலீட் பண்ண போகிறேன், 9 டெலீட் பண்ண போகிறேன். கொடுத்துட்டு செமிகாலன் கொடுத்தேன்னா இப்போ ரன் பண்ணிங்கன்னா 2-ம் 9-ம் போயிருக்கும். ஓகேவா? இந்த முறையும் டெலீட் பண்ணலாம். இல்லை நீங்கள் இன்னில் வந்து நீங்கள் கண்ட்ரி கோட் கொடுத்தோம் டெலீட் பண்ணலாம், அக்கௌண்ட் பேலன்ஸ், ஏஜ் எது கொடுத்து வேணாலும் இன்னிலையும் டெலீட் பண்ணலாம். இப்போ நான் இன்னொன்று இப்போ ஒரு சிம்பிள் டேட்டா இங்கே இப்போயே ஆட் பண்ணுறேன். 4 ஆட் பண்ணிட்டு அப்ளை கொடுக்குறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நிறைய நல் இருக்குது. ஓகேவா? இப்போ நல் இருந்தால் ரிமூவ் பண்ணணுன்ற மாதிரி அடுத்தது நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? நல் கண்டிஷன்ஸை ரிமூவ் பண்ணுறது. இப்போ எப்படி பண்ண போகிறோம்னா, நல் கண்டிஷன்ஸுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஏஜில் நல் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஏஜ் வேர் ஏஜ் இஸ் நல், ஏஜ் இஸ் நல்லா இருந்தால் டெலீட் பண்ணுன்ற மாதிரி கொடுக்க போகிறேன். அப்போ என்ன பண்ணிடுறேன்னா, ஏஜ் நல்லா இருக்குது. இப்போ இது என்ன பண்ணியிருக்குன்னா டெலீட் பண்ணியிருக்கோம். ஸோ டெலீட்டில் இதெல்லாம். ஸோ டெலீட்டுன்னும் போது ஒரு சிங்கிள் ரோ ஆர் மல்டிபிள் ரோஸ் ஆர் கண்டிஷன்ஸ் வச்சு ரோஸை மட்டும் தான் டெலீட் பண்ண முடியும் டெலீட்டை வச்சு. இப்போ நம்ம போன வீடியோலேயே ட்ரங்கேட் பார்த்துருக்க மாட்டோம், கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரங்கேட் பண்ண போகிறோம். இப்போ ட்ரங்கேட்டுக்கு நான் ஒரு டம்மி டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? என்ன டேட்டா பேஸ்னா ஸ்கூல் டேட்டா பேஸ். ஓகேவா? இந்த ஸ்கூல் டேட்டா பேஸில் இதை ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு டம்மியான டேட்டாவும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ட்ரங்கேட் பண்ண போகிறேன். ட்ரங்கேட்னா என்ன? இப்போது ரிமூவ் பண்ணுறது. ஸோ ட்ரங்கேட்டுக்கும் ட்ராப்புக்கும் நான் இதை வச்சு டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ நான் இந்த இடத்துலையே வேணாம், எப்பயும் போல் நம்ம ஒரு நியூ குவாரி எழுதிக்கலாம். நான் குவாரி எழுதிக்கிறேன். இந்த குவாரிக்குள்ளே ட்ரங்கேட்னு கொடுக்க. இப்போ ட்ரங்கேட்டில் நம்ம என்ன காலம் யூஸ் பண்ண, என்ன டேபிள் யூஸ் பண்ண போகிறோம்னு நம்ம கொடுக்கறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம என்ன டேபிள் யூஸ் பண்ண போகிறோம்னா ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? டேபிள் ட்ரங்கேட் டேபிள். ஓகேவா? டேபிள் கொடுத்துட்டு தான் கொடுக்கணும். டேபிள் என்ன டேபிள்? ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டு செமிகாலன் வச்சு ரன் பண்ணனா இப்போ இங்கே டேட்டாஸ் எல்லாம் இருக்கா? இதை நான் திருப்பி ஃபெச் பண்ணி காட்டுறேன். டேட்டாஸ் ஃபுல்லாக போயிடும். பட் நம்ம போட்டு வச்ச டேபிள் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதான் ட்ரங்கேட்.
ஓகேவா? ட்ரங்கேட்ட பொறுத்த வரைக்கும் உள்ள இருக்க ரோஸ்ல இருக்க டேட்டாஸ் எல்லாம் போயிடும். பட் அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் போகாது. அதுவே நான் இன்னொரு டம்மி டேட்டாவ எடுத்து வச்சிருக்கேன். திருப்பி இந்த டேட்டாவ ஆட் பண்ணிடலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, திருப்பியும் டேட்டா ஆட் ஆயிருக்கும். இந்த இதுல ஆட் ஆயிருக்கு. இப்ப என்ன பண்ண போறேன்னா, டிராப் பண்ண போறேன். ஓகேவா? இப்ப டிராப் பண்ணும்போது என்ன ஆகுது மட்டும் பாருங்க. டிராப் குடுத்துட்டேன். ரன் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்றேன். அப்படி ஒரு டேபிளே இல்லன்னு சொல்லும். இப்போ ஒரு டேபிளே இல்ல. டேபிளே ரிமூவ் ஆயிருக்கு. இந்த தான். ஸோ டிராப் குடுத்தீங்கன்னா, டேபிளே ரிமூவ் ஆயிடும். ட்ரங்கேட் குடுத்தீங்கன்னா, உள்ள இருக்கிற டேட்டாஸ்லாம் ரிமூவ் ஆகுமே தவிர, நம்பளுக்கு அ உள்ள இருக்க டேட்டாஸ்லாம் ரிமூவ் ஆகுறத டேபிள் இருக்கும். டேபிளோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். காலம்ஸ் எல்லாம் இருக்கும். பட் டிராப் குடுக்கும்போது மொத்தமா போயிடும். அந்த டேபிளே இருக்காது. இதுதான் ட்ரங்கேட்டுக்கும், டிராப்புக்கும் டெலீட் வந்து ரோஸ மட்டும் டெலீட் பண்றது. இதுக்கான 3த்துக்கான டிஃபரன்ஸ் சொல்ல தான் நான் போன வீடியோல இத சொல்லல. ஓகேவா? இப்போ நம்ம டே 6ல பார்த்தா டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ ஃபுல்லா பார்த்திருப்போம். இன்செர்ட், அ அப்டேட், அப்புறமா டெலீட், ட்ரங்கேட், டிராப் சொல்லி எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ டே 7ல நம்ம நெக்ஸ்ட் கமாண்ட் பார்க்க போறோம். ஸோ இந்த மாரி டேட்டா அனலிஸ்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா, ரெகுலரா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, விஸ்டாடெக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, நம்ம வந்து புதுசா இன்டர்வியூ சீரிஸும் ஆரம்பிக்க போறோம். ஸோ பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் எக்ஸெல்ல இருக்கிற இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் நான் எடுத்து அதுக்கான ஆன்சர்ஸும் சொல்லப் போறேன். ஸோ மறக்காம விஸ்டாடெக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.